ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மில்க் புட்டிங் தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அகர் அகரை பவுலில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அகர் அகர் சேர்த்து 100 ml தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் அகர் அகருக்கு பதிலாக ஜெலட்டின், சைனா கிராஸ்லாம் விற்கிது, அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சைனா கிராஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அகர் அகர் ஊறத்துக்குள்ளே நம்ம பாலை காசிடலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம சாஸ்பேனில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா பொங்கி 2 கொதி வரட்டும். பால் நல்லா பொங்கி வருது. இப்போ லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் பாலை நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த பால் வாசனைலாம் நல்லா போகும். 2 நிமிஷம் பாலை நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ இதில் 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. 100 கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கோங்க. எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஊற வச்ச அகர் அகரை இதில் சேர்த்துக்கலாம். அகர் அகர் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அது நல்லா கரையணும். அகர் அகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. பவுல் இல்லைன்னா இந்த மாதிரி கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். இந்த கிண்ணத்தில் நம்ம காசின பாலை ஊற்றலாம். எல்லா கிண்ணத்துலேயும் ஊற்றியாச்சு. ஒரு வேளை உங்ககிட்ட குட்டி குட்டி கிண்ணம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம காசின பாலை ஊற்றிக்கலாம். காசின பாலை எல்லாத்தையும் நம்ம கிண்ணத்தில் ஊற்றியாச்சு. இப்போ இது ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறட்டும். நம்ம ஊற்றின மிக்சர் நல்லா ஆறி நல்லா செட்டும் ஆகி வந்திருக்கு. இப்போது முந்திரியும் பாதாமும் நல்லா தூள் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே மேலே நல்லா தூவி விடலாம். நல்லா தூவி விட்டாச்சு. நம்மளுக்கு கடையில் ட்ரை செரி கிடைக்கும். அதை சென்டரில் கொஞ்சம் பசங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செரியை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் மேலே அப்படியே தூவி விடலாம். டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. புட்டிங்கை நல்லா மேலே அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். மில்க் புட்டிங்கை 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி சின்ன கப்பில் நம்ம மில்க் புட்டிங்கை செட் பண்ணி கொடுத்தோன்னா பசங்க ஸ்பூன் போட்டு அழகாக சாப்பிட்டுடுவாங்க, சிந்தாமல் சிதறாமல். இந்த மாதிரி பெரிய பவுலில் மில்க் புட்டிங் செட் பண்ணிங்கன்னா நைஃபை வச்சு அழகாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு நம்ம பிளேட்டில் வச்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.